அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்வெர்டர் அசம்பிளிங்கில் இப்போ நம்ம ஒரு 80% ஒர்க் முடிச்சிருக்கோம். இது ஃப்ரண்ட் பேனலு. இதில் இருக்கிற எல்இடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் வந்து +5 வோல்டேஜ், மீதி எல்லாம் சிக்னலு இந்த கனெக்டர்லேருந்து வரும். டிஎஸ்பி கண்ட்ரோல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதில் 8 பின் கனெக்டர், அதில் இருந்து தான் நம்ம எல்இடி கனெக்டருக்கு வருது. காமன் வந்து +5 வோல்டேஜ். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த டைப்பில் நான் செட் பண்ணியிருக்கேன். இதை ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த 2 சுவிட்சும் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இதை ஆஃப் பண்ணாக்கா இது 2 சுவிட்சும் கனெக்ட் ஆகும். என்னென்னா கிரவுண்டு ஆன் ஆஃப் சிக்னல் வந்து கிரவுண்ட் ஆச்சுன்னா இன்வெர்டர் ஆஃப் ஆகும். ஆன் ஆஃப் சுவிட்சு ஓப்பன் ஆச்சுன்னா இன்வெர்டர் ஆன் ஆகும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல குட்டியாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னா இது இன்வெர்டர் மோடு. இந்த சுவிட்சை இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணால் இது யூபிஎஸ் மோடு. அதே மாதிரி இது நார்மல் சார்ஜ், இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணால் ஹை சார்ஜிங், குயிக் சார்ஜிங் சொல்கிறோம் இல்லையா, அது ஆம்ப்ஸ் அதிகமாக பேட்டரிக்கு கொடுக்கும். ஸோ சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். இது இன்வெர்டர் மோடு, யூபிஎஸ் மோடு. நிறைய பேருக்கு இது வேறு டவுட்டாக இருக்குது, என்ன இன்வெர்டர் மோடு யூபிஎஸ் மோடு. நீங்கள் கம்ப்யூட்டர் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா யூபிஎஸ் மோடுக்கு வச்சுக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்போது நீங்கள் நார்மல் மோடு, அதாவது இன்வெர்டர் மோடுக்கு வச்சுக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்குது. என்ன வோல்டேஜ் ரேஞ்சில் இந்த போர்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னா பாருங்க, குயிக் சார்ஜிங்கில் இந்த போர்டு வந்து 12 ஆம்ப்ஸ் சார்ஜ் பண்ணும் பேட்டரிக்கு. இதுவே நார்மல் சார்ஜ் போட்டோம்னா 9 ஆம்ப்ஸ் சார்ஜ் பண்ணும். அதுதான் இதோட டேட்டா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த இன்வெர்ட்டரோட ஃபுல் டேட்டாவும். இது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து சொல்யூஷன் வச்சு மேலே ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று ஒட்டுவோம். இந்த ஸ்ட்ரிப் அது, இந்த ஸ்ட்ரிப்பை இப்படியே ஒட்டிட்டோம்னா ஃப்ரண்ட் பேனல் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்ம மதர் போர்டில் இது அவுட்புட் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கரண்ட் வருது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஃபியூஸ் போட்டு கொடுத்துடணும். அடுத்தது இது மெயின் கரண்ட் அப்படியே கொடுத்துடணும் ஃபியூஸ் இல்லாமல். அடுத்தது இது வந்து நியூட்ரல். இது இதோட டேட்டா. இது 880 VA டிஎஸ்பி அமராஜா, அதாவது அமரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிராண்டோட போர்டு. அதுக்கான கம்பேட்டபிள் போர்டு, ஒரிஜினல் போர்டு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் நல்லாயிருக்கும். இன்வெர்டர்ஸில் அசம்பிள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்டு தான் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வைண்டிங் பண்ணது 880 VAக்கு வைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. மீதி ஒர்க் நாளைக்கு தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே.